கேஃபேக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் தேவைப்படும்? சாண்ட்விச் கிரில்லு. சைனீஸ் சாண்ட்விச் கிரில்லு வந்து 2, 3 சைஸ் இருக்குங்க. யூசுவலாக நம்ம சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் சொல்லுவோம், டபுள் கம்பார்ட்மெண்ட் சொல்லுவோம், இன்னொன்று ஜம்போ சைஸ்ன்னு சொல்லுவோம். 2 சாண்ட்விச் போடுறது, 4 சாண்ட்விச் போடுறது, 6 சாண்ட்விச் போடுறது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கம்பார்ட்மெண்ட்லாம் ரூ. 3000 வரும். 3000லேருந்து மொத்தமாக 7000 வரைக்கும். அதாவது பெரிய சைஸு 7000 தான் போகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 வாங்கிக்கலாம். நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு வெஜ்ஜுக்கும் பிரிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2 வாங்கி வைக்கணும். யூசுவலாக அது தேவைப்படாது. ரொம்ப பெரிய கேஃபே அப்படின்னா நீங்கள் 2 வாங்கி வைக்கலாம். இப்போ நீங்கள் பிவிஆர் தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 எக்யூப்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஒன்றில் வந்து இன்சுலேஷன் டேப் வந்து ரெட் கலரில் இருக்கும், இன்னொன்று இன்சுலேஷன் டேப் வந்து பச்சை கலரில் இருக்கும். ஸோ ஜெனரலாக பப்ளிக் பார்க்கும்போது வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் ஒன்றா கலக்குறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு லைவ் கவுண்டராக இருக்கும்போது 2 வைக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உள்ளுக்குள்ளே பண்ணுறீங்க, மக்கள் ஏற்றுக்குவாங்க உங்கள் ஏரியாக்களில் அப்படின்னா ஒரே எக்யூப்மெண்ட் வந்து போதும். ஃப்ரையர் இதே மாதிரி தான். சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் ஃப்ரையரு, டபுள் கம்பார்ட்மெண்ட் ஃப்ரையர் இருக்குது. சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் ஃப்ரையர்லாம் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் இது ரூ. 3000 வரும். 6 லிட்டர் உள்ளது 7000, 8000 வரும். நான் சொல்கிறது எல்லாம் சைனீஸு. ஃப்ரைட் சிக்கனுக்கு போடுறது எல்லாமே 10,000, 11,000க்கு 9 லிட்ரு, 10 லிட்ரு கண்டெய்னர் உள்ள ஃப்ரையரும் இருக்குது. ஸோ சைனீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சீப்பாகவும் இருக்குது, அந்தளவுக்கு மோசமாக இல்லை அப்படிங்கிறது இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன்.